அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் அல்லாவின் அடியான். இன்னைக்கு நம்ம சேனல்ல அரஃபா நோன்பு மற்றும் அரஃபா நோன்புடைய சிறப்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நபி அவங்க சொல்றாங்க, யார் ஒருத்தவங்க அரஃபா நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முன் மற்றும் பின் பாவங்களுக்கு பரிகாரமாக அரஃபா நோன்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரஃபா நோன்பை நம்மள தவற விட வேணாம்னு சொல்றாங்க. அரஃபா நோன்போட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது துல்ஹஜ் நாள் 9 அரஃபா 5 யார் ஒருவர் நோன்பு நோப்பாரோ அவருடைய முந்தைய ஒரு காலம் மற்றும் பிந்தைய ஒரு காலத்திற்கான பாவ மன்னிப்பிற்காக அரஃபா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். ஸோ நம்ம அரஃபா நோன்பு வைக்கிறது மூலியமா நம்மளுடைய முந்தைய ஒரு காலம் மற்றும் பிந்தைய ஒரு காலம், அதாவது முந்தைய ஒரு வருடம் பிந்தைய ஒரு வருடத்திற்கான பாவ மன்னிப்பு நம்மளுடைய அரஃபா நோன்போட நன்மையை மூலியமா மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரஃபா நோன்பு வைக்கிறது மூலியமா நமக்கு ஹஜ் செஞ்ச பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஒரு சின்ன அரஃபா நோன்பு வைக்கிறதுனால நமக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம ஒருத்தவங்களும் அரஃபா நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் அதன் மூலம் சிறப்பை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.